என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 22. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். காலை 5 மணி ஆன போதே சூரிய கிரண் எழுந்து தயாராகி கொண்டிருந்தான். போர்வைக்குள் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த வைரா அப்போதுதான் சோம்பல் முறித்து எழுந்தாள். சூர்யா எங்கோ செல்ல தயாராகி கொண்டிருப்பதை கண்டு, சூர்யா எங்க போறீங்க என்று பதற்றத்தோடு கேட்டபடியே போர்வையை விலக்கிவிட்டு படுக்கையிலிருந்து இறங்கினாள். ஏன் இப்படி பதறி அடிச்சுட்டு எந்திருக்கிற வைரா? நான் கோயிலுக்கு தான் போறேன். அப்படியே என்ன எழுப்பல? நல்லா தூங்கிட்டு இருந்த, அதனாலதான் எழுப்பல. அவன் அருகில் வந்தவள் சந்தேக பார்வையை அவன் மீது இறக்கி, சூர்யா என்கிட்ட பொய் சொல்றீங்களா என்று கேட்டாள். இல்ல வைரா, நான் ஏன் உன்கிட்ட பொய் சொல்லணும்? உனக்கு சந்தேகமா இருந்தா நான் வெயிட் பண்றேன். நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. சரி இருங்க, இதோ இப்ப வந்துடுறேன். அவள் வேகமாக குளியல் அறைக்கு ஓடினாள். 5:30 ஆன போது சூர்யாவும் வைராவும் கிளம்பி விட்டனர். பரதன் தாத்தா தப்பி ஓடிவிட்டாலும் வழக்கமாக வழங்கும் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் அவரது வீட்டிலிருந்து வந்திருந்தது. வானதி பாட்டி எப்போதும் இல்லாத ஒரு மகிழ்ச்சியோடு அருள்வாக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை வைரா கண்டாள். என்னை பார்த்த சந்தோஷத்துல வானதி முகம் எவ்வளவு அழகாயிடுச்சு பாத்தீங்களா? ஆமா, நானும் அவளை கவனிக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவன் அப்படி கூறியதும் தலை திருப்பி அவனை பார்த்தவள், சூர்யா நீங்க இப்போ சூரிய கிரணா இல்ல, சூரிய வேந்தனா முழுசா மாறி இருக்கீங்க. அவன் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. நைட்டு ஏன் வைரான கத்துனீங்க சூர்யா? ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா இல்ல முன்ஜென்ம நினைவுகளா அப்படின்னு சொல்லலாம். அவன் மெல்ல நடக்க ஆரம்பித்தான். அவள் கருத்தை கோர்த்தபடிதான் நடக்கிறான். இருவரும் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு வரும்போது வானதி பாட்டி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார். என்ன வானதி, ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? வைராதான் கேட்டாள். ரொம்ப இல்ல வைரா, ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கேன். அதே அளவு வேதனையும் மனசுக்குள்ள புதைஞ்சு கிடக்கு. வேதனையா? ஏன் வேதனைப்படுற? ஆமா, தப்பே செய்யாத நம்ம ஊர் ஜனங்கள்ல பாதி பேருக்கு நான் எனக்கு கடவுள் கொடுத்த சக்தியை வச்சு சாபம் கொடுத்துட்டேன்ல, அது என்ன பாடாப்படுத்துது. வானதி, நீ அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னுடைய இந்த வேதனைக்கும் உடனே முற்றுப்புள்ளி விடும். சூர்யாதான் கூறினான். அவனை வியப்போடு பார்த்த வானதி பாட்டி, உனக்கு கூட முன்ஜென்ம நினைவுகள் வந்துடுச்சுல? ஆமா என்று சூர்யா புன்னகையோடு தலையசைக்க, உங்க 2 பேரையும் பார்க்கும் போதும், நீங்க 2 பேரும் என்ன பேர் சொல்லி கூப்பிடும் போதும் உண்மையிலேயே நான் நம்ம காலத்துக்கு போயிடுறேன், அந்த இளமை காலத்துக்கு. கையில் இருக்கும் ஊன்றுகோலை பார்த்த வானதி பாட்டி, எனக்கு இப்பவும் இந்த ஊன்றுகோளுடைய அவசியமே இல்ல. ஆனா மனசுதான், உனக்கு 168 வயசு ஆயிடுச்சு, நடக்கும் போது தள்ளாடி விழுந்துட போற அப்படின்னு எச்சரிச்சு இந்த ஊன்றுகோலுக்கு என்ன அடிமையாக்கிடுச்சு. ஆனா உங்க 2 பேரையும் பார்க்கும்போது இத தூக்கி வீசிடணும் போல இருக்கு. உங்க கூட நிம்மதியா சந்தோஷமா இன்னும் சில காலம் வாழ ஆசையா இருக்கு. ஆனா நான் வாழ்ந்து முடிச்சுட்டேன்னு எனக்கே தெரியும். நிம்மதி இல்லாம வாழ்ந்து முடிச்சிருக்கேன். உன்னுடைய மரணத்துக்கு நீதி கிடைக்காம நான் சாக கூடாதுன்னு கடவுளை தினமும் வேண்டிட்டே இருந்ததாலதான் அந்த கடவுள் இப்பவும் என்ன உயிரோட வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும். நான் அப்படி உயிரோட இருக்கேன். ஆனா பரதன் ஏன் இப்பவும் உயிரோட இருக்கான்னு நீங்க நினைக்கலாம். அவன் செஞ்ச பாவம் இந்த கிராமத்துக்கு தெரியும் போது அந்த தண்டனைய அவன் இங்கேயே பெறணும்னு விதி. அந்த விதிதான் அவனை வாழ வைக்குது. சூர்யாவும் வைராவும் வானதியை வியப்போடு பார்த்தனர். இது எப்படி எனக்கு தெரியும்னு பாக்குறீங்களா? நான் அருள்வாக்கு சொல்லும் போது அவன் தப்பி தவறி கூட என் முன்னாடி வரவே மாட்டான். ஆனா நான் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா வேற ஒரு இடத்துல உட்கார்ந்து அருள்வாக்கு சொல்லிட்டு இருக்கும் போது அவன் தெரியாம என் முன்னாடி வந்துட்டான். அப்படிதான் அவன் உயிரோட இருக்க காரணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. அவன் என்ன பார்த்துட்டான், சட்டுன்னு அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இல்லனா இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் எனக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். இது நடந்து ஒரு 6 மாசம் தான் ஆகுது. அவன் அப்படி என்ன பாவம் செஞ்சான்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் என் மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருக்கேன். அவன்கிட்ட போய் கேட்கவா முடியும், நீ என்னடா பாவம் பண்ணேன்னு சொல்லவா போறான்? மனசுக்குள்ள அப்படி ஒரு கேள்வி இருக்கும் போது கூட இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு என்னுடைய மனசு யோசிக்கவே இல்லை. அது கூட விதிதான் என்று கூறிய வானதி பாட்டி பிரசாதம் வழங்கி கொண்டிருக்கும் பரதனின் வீட்டு ஆட்களை பார்த்தபடியே, நம்ம அப்பா தான் கோயில்ல பிரசாதம் கொடுக்கிற வழக்கத்தை உருவாக்குனாரு. ஆனா உன்னுடைய மரணத்துக்கு பிறகு அப்பா உடைஞ்சு போயிட்டாரு.
உன்னுடைய மரணத்துக்கு அப்புறமா வந்த கோயில் திருவிழால கூட அப்பா அதிகமா கலந்துக்க விரும்பல. கொடியேற்றுற நேரத்துல கூட கோயிலுக்கு வர அவர் விரும்பல. அதை தெரிஞ்சுக்கிட்ட பரதன் அப்பா கிட்ட வந்தான். மாமா, நானும் ஏதாவது புண்ணியம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எல்லா வருஷமும் கோயில்ல குடுத்துட்டு இருந்த அந்த சர்க்கரை பொங்கல் பிரசாதத்தை இந்த வருஷத்துல இருந்து நான் குடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டான். அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா எல்லா வருஷமும் தவறாம அவனுடைய வீட்டுல இருந்துதான் இந்த சர்க்கரை பொங்கல் பிரசாதம் வரும். செஞ்ச பாவத்துக்கு இப்படி பரிகாரத்தை தேடிக்கலாம்னு அவன் நினைச்சிட்டான் போல. நீ இறந்து 2 வருஷம் கழிச்சு அவன் அவனுடைய அத்தை பொண்ண கல்யாணம் செஞ்சுக்கிட்டான். செல்வ செழிப்போட எந்த நோயின் நொடியும் இல்லாம இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கான். அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல வானதி. அது வைரா கழுத்துல இருந்த அபூர்வ கல்லோட சக்தி. சூர்யா கூற, அப்படியா? அந்த கல் அவன்கிட்டயா இருக்கு? ஆனா அவன்கிட்ட நான் அதை ஒரு நாளும் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை அவன் வீட்டுக்குள்ள பத்திரமா வச்சிருக்கானோ? இல்ல, அது அவன் கழுத்திலேயே தான் இருக்கு. கழுத்துலயா? நான் பார்த்தது இல்லையே. அவன் ருத்ராட்ச மாலை போட்டிருக்கான்ல, அந்த மாலையில சிவலிங்க லாக்கெட் இருக்குல்ல, அதுக்குள்ளதான் அந்த கல்லை பத்திரப்படுத்தி வச்சிருக்கான். அது எப்பவுமே அவன் கழுத்துல இருக்கணும்ன்றதுக்காகவும், அந்த கல் அவன்கிட்ட இருக்குன்னு மத்தவங்க தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காகவும் அப்படி ஒரு திட்டம். அந்த கல்லுதான் அவனை செல்வ செழிப்போட எந்த நோயும் நொடியும் இல்லாம வாழ வச்சிட்டு இருக்கா. ஆனா அவன் விதியை தடுக்க யாராலையும் முடியாது. ஆமா வானதி, அவன் செஞ்ச பாவத்துக்கு அவனுக்கு கொடூரமான ஒரு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. சூர்யா பேசிக்கொண்டே இருக்க அவனுக்கு முன்ஜென்ம நினைவுகள் முழுமையாக வந்து விட்டது என்று வைராவுக்கு புரிந்தது. ஆனால் அதை பற்றி அவனிடம் கேட்டால் பாதிதான் நினைவு வந்தது, மீதி இன்னும் நினைவு வரவில்லை என்று பொய்தான் சொல்வான். தான் பயந்து விடுவோம் என்ற பயம் அவனுக்கு. அப்போதுதான் கோயிலுக்குள் கூட்டத்தோடு கூட்டமாக வைராவின் அக்காவும் அவள் கணவனும் அவர்களது 4 வயது மகனும் நுழைந்தனர். வைரா அவர்களை பார்க்கவில்லை, அவர்களும் வைராவை பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் விழிகள் யாரையோ தேடி ஓடியது. இப்போதுதான் வைரா அவர்கள் விழிகளில் சிக்கினாள். ஓடி வந்து அவள் வைராவை கட்டிக்கொள்ள, அக்கா நீ என்ன இங்க? வியப்போடு கேட்டாள் வைரா. நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. என்னுடைய கணவருடைய வேலை போயிடுச்சு. இப்ப நாங்க சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப கூட உங்களை தேடி வந்திருக்க மாட்டோம். குழந்தைக்கு ஆபரேஷன், 5 காசு கூட கையில் இல்ல. அப்பதான் உன்னையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருந்தது. உங்களை தேடி வீட்டுக்கு வந்தோம். உங்ககிட்ட காசு கேட்கறதுக்காக இல்ல, உங்ககிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும். என்னாலதானே அப்பா கடன் பட்டு நின்னாரு. உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு தோணிச்சு. நான் செஞ்ச பாவம் தான் என் குழந்தைய இப்படி ஆட்டி படைக்குதுன்னு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா மனசு கொஞ்சம் அமைதி ஆகும்னு தான் உங்களை தேடி வந்தோம். அப்பதான் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நடந்த விஷயங்களை சொன்னாங்க. அவங்க கொடுத்த முகவரியில உங்களை தேடி வந்தோம். அங்க நீங்க இல்ல, வேலைக்காரங்க தான் நீங்க இங்க வந்திருக்கிறதா சொன்னாங்க. அப்படிதான் நாங்க உங்களை தேடி இங்கேயே வந்தோம். குழந்தைக்கு அடுத்த மாசம் ஆபரேஷன், 5 காசு கூட கையில இல்ல. என்ன பண்ணணும்னு தெரியல. அக்கா குழந்தைக்கு எதுக்கு ஆபரேஷன்? என்னக்கா ஆச்சு என்று கேட்ட வைரா அக்காவின் அருகில் நின்று கொண்டிருந்த குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டாள். வயிற்றுல ஒரு கட்டி, அதை ஆபரேஷன் பண்ணி எடுக்கணும். ஆனா அது கேன்சர் கட்டியா இருக்கும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று கூறி அவள் அழ, அக்கா நீ அழாத. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே தூரத்தில் இருந்து அவர்களை பார்த்து விட்ட வைராவின் அப்பா ஓடோடி அவர்கள் அருகில் வந்தார். வாசுகி என்று அவர் அழைக்க தலை திருப்பி அப்பாவை பார்த்த வைராவின் அக்கா அவரை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். அப்பா, உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு எனக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்துட்டாரு என்று கூறி நடந்த அனைத்தையும் அவள் கூற, நீ பயப்பட தேவையில்லை. கண்டிப்பா குழந்தையுடைய ஆபரேஷன் நடக்கும். குழந்தைக்கு கேன்சர் எல்லாம் இருக்காது என்று கூறியவர் வைரா கையில் இருந்து குழந்தையை வாங்கி வானதி பாட்டி அருகில் நிறுத்தினார். அம்மா, குழந்தையுடைய தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் என்று கூற, கதிர்வேல், ஏன் ஆசீர்வாதம் இல்ல, அந்த கடவுளுடைய ஆசிதான் முக்கியம். ஏன் மூலமா அந்த ஆசி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி விழிகளை மூடியபடியே அந்த குழந்தையின் தலையில் கை வைத்தார். சிறிது நேரம் விழி மூடி இறைவனை வேண்டிய பிறகு மெல்ல விழிகளை திறந்தவர், என்னால என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், இனி எல்லாம் விதிப்படி நடக்கும் என்று கூற, வைரா
நீ உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. சூர்யா தான் கூறினான். நீங்க வரலையா? இல்ல, எங்க கோயில்ல ஒரு குகை இருக்கு தெரியுமா உனக்கு? தெரியும். கொஞ்ச நேரம் நான் அந்த குகையில இருந்துட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்க. சூர்யா கூற வைரா தன் அக்கா குடும்பத்தை அழைத்து கொண்டு வீட்டிற்கு புறப்பட்டாள். கோயிலுக்குள் இருக்கும் குகைக்குள் வந்த சூர்யா அங்கிருந்த ஒரு பாறை மீது சில நிமிடங்கள் விழிமூடி அமர்ந்தான். சட்டென்று ஏதோ அவன் நினைவுக்கு வர விழிகளை திறந்தவன் எழுந்து வந்து குகை சுவர்களில் ஏதோ தேடினான். கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு அம்புக்குறி அடையாளம். அந்த அடையாளம் ஒரு பாறை மீதுதான் பதிக்கப்பட்டிருக்கிறது. தன் முழு பலத்தையும் திரட்டி அந்த பாறையை பின்னோக்கி தள்ளினான். பாறை நகர்ந்து கீழே வீழ்ந்தது. அங்கிருந்து வேறு ஒரு குகைக்கு செல்லும் பாதை தென்பட சூர்யா கோபமாக அந்த பாதை வழியாக நடக்க ஆரம்பித்தான். பகுதி 22 நிறைவடைந்தது. பகுதி 23 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.